வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூலர் மாடிஃபைடு மெத்தட் இல்லைன்னா மாடிஃபைடு யூலர் மெத்தட். ஓகேவா, எப்படினாலும் நம்ம சொல்லலாம். அந்த டாப்பிக்ல இருந்து கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். லாஸ்ட் கிளாஸில் ஏற்கனவே டாபிக் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை கண்டினியூஸாக இதுலேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அது யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படி நம்ம வந்து ப்ரொசீஜர் எழுதலாம், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்சர் கொண்டு வரலாங்கிறத பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Consider the initial value problem. Consider the initial value problem. dy by dx equal to y minus x square plus 1. Y of 0 equal to 0.5. Using the modified Euler method, find y of 0.2. Right. Last class சொன்னதுதான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். dy by dx கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டாவை எடுத்து எழுத தெரியணும். நம்பர் 1. இந்த யூனிட்ல எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் கொடுத்த டேட்டாவை நம்ம எடுத்து எழுதணும். நம்பர் 1. ரெண்டாவது ஃபார்முலா கரெக்டாக எழுதணும். ரெண்டு எழுதினாலே நம்ம வந்து ஒரு 40% நமக்கு ப்ராப்ளம் சரியாயிடும். 60% ப்ரொசீஜர் தான். ரைட். வாங்க given dy by dx எப்படி எழுதலாம்னா f of x, y ன்னு எழுதலாம். f of x, y equal to y minus x square plus 1. ஓகேவா, y minus x square plus 1. அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, y of 0 equal to 0.5. உள்ள இருக்கிறது x வேல்யூ, வெளியே இருக்கிறது y வேல்யூ. உள்ள இருக்கிறது x வேல்யூ, x ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ x0. x0 equal உள்ள என்ன இருக்கு, 0 இருக்கு. வெளியே என்ன இருக்கு, 0.5. y0 equal to 0.5. ரைட். இப்போ h வேல்யூ நமக்கு தெரியணும். எப்படி h வேல்யூ தெரியணும், மொத்த இதையும் நம்ம ஒரு டேபிள் ஃபார்மேட் கொண்டு வரும். ஏன்னா டேபிள் கொண்டு வந்தா தான், டேபிளுக்கு நம்ம கொண்டு வந்தா தான் அது என்ன ஃபைன் பண்ணணும், ஹச் வேல்யூ என்னங்கிறத ஃபைன் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ நமக்கு எக்ஸ் ஹச், எக்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூ x0, ஒய்யோட ஃபர்ஸ்ட் வேல்யூ y0, அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ x1, y1. ஓகேவா, x0 வேல்யூ என்ன 0, இந்த இடத்துல நம்மள 0, 0.5. y அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், 0.2 கண்டுபிடிக்கணும். 0.2 இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும், கொஸ்டின் மார்க். புரியுதா, அதான் கேட்டாங்க ஃபைண்ட் y of 0.2. இது கொடுத்துட்டாங்க ஒரு ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் கேட்டிருக்காங்க. அப்போ 0, 0.2. இப்போ h வேல்யூ என்னன்னா ஸ்டெப் இன்டர்வல். இப்போ இதுக்குள்ள இன்டர்வல் இடைவெளி என்ன, 0.2. ஓகேவா, 0.2. 0க்கும் 0.2க்குள்ள இடைவெளி 0.2. அப்போ h equal to 0.2. இப்போ ஃபார்முலா எழுதலாமா, by modified Euler's method. என்ன சொல்றாரு, yn plus 1 yn plus h into f of xn plus h by 2, yn plus h by 2 f of xn, yn. இதுதான் ஃபார்முலா. நமக்கு இப்போ என்ன வேணும், y1 தான் வேணும். டேபிள் ஃபார்முலா கொண்டு வந்தால் இப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ y1 வேணும். அப்புறம் இந்த இடத்துல y1 வரணும்னா n equal to என்ன போடணும், 0 போடணும். 0 போட்டு தான் 0 plus 1 ஆகும், y1 கண்டுபிடிக்கலாம். அப்போ புட் n equal to 0. அப்படி அப்ளை பண்ணும்போது y1 equal to இங்க 0 அப்ளை பண்ணா y0 plus h into f of. So next step value apply பண்ணிக்கிறோம். ஓகேவா, x0 x0 equal to h by 2, y0 plus h by 2 and f of x0, y0. So next stepல நம்ம அப்ளை பண்ணும்போது ஈக்குவல் டு வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். அது டேபிள்ல இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ y0 வேல்யூ என்ன, 0.5. 0.5 y0 plus h into h is 0.2. f of x0 value is 0. 0 plus 0.2 divided by 2. y0 value is 0.5 plus h by 2. h value is 0.2 divided by 2.
என்ன இருக்குல்ல, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட்டை தனியாக கண்டுபிடிச்சி வேல்யூ அப்ளை பண்ணிடும். ஓகேவா? எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் ஈக்குவல் டு என்னன்னா, எல்லாம் கவனிங்க, எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு எழுதலாம். அப்போ எக்ஸ் நாட் கமா ஒய் நாட்டை எல்லாத்தையும் நாட்டு சேர்த்துடுங்க. ஒய் நாட் மைனஸ் எக்ஸ் நாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இப்படி எழுதலாமா? எக்ஸ் ஒய் அப்படி எழுதும்போது எக்ஸ் நாட் எக்ஸ் ஒய்யை அவங்க கொடுத்த ஃபார்மெட்டில் எழுதலாம் அப்படி. சரி, இதில் ஒய் நாட்டோட வேல்யூ என்ன? 0.5 மைனஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஸ்கொயருக்கு ஜீரோக்கு மதிப்பு இல்லை. அப்போ இந்த ரெண்டு இப்படி தான் ஆட் பண்ணுவோம். அப்போ 1.5 கிடைக்கும். என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட்டோட வேல்யூ வந்து 1.5. அதை இங்கே அப்ளை பண்ணிடலாம். 1.5. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 0.5 ப்ளஸ் 0.2 எஃப் ஆஃப் ஜீரோக்கு மதிப்பு இல்லையா, இது கேன்சல் பண்ணால் 0.1 தானே. அப்போ 0.1 கமா இங்கேயும் கேன்சல் பண்ணால் 0.1. அப்போ 0.5 ப்ளஸ் 0.1 இன்டு 1.5 வருமா? சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 0.5 அப்படி எழுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுக்கணும். இவன் அங்கே 0.1 தான் வரும். ஆமாம். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0.5 ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணால் 0.15 வரும். 0.15. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 0.5 அப்படி 0.2 ஆமாம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இந்த 5ம் 1ம் 6 ஆயிருமா? 0.65 கிடைக்கும். ஸோ இது எக்ஸ் ஆகும், இதை ஒய்யாவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டா அந்த சைடில் செய்யலாமா? நல்லா கவனிங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக என்ன இருக்கு? 0.1 கமா ஒய்க்கு பதிலாக 0.65. இதை மட்டும் தனியாக கொண்டு வந்து இந்த ஃபார்மெட்டில் எழுதும். அப்போ எழுதும்போது இது எக்ஸு, இது ஒய், இது எக்ஸு, ஸோ அது ஒய். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணி நம்ம எப்படி எழுதலாம்? 0 இப்படி கன்சிடர் பண்ணி நீங்கள் எழுதும்போது நேரத்தில் ஒய் வேல்யூ 0.6 இதில் எழுதிடுவோம். ஓகேவா? 0.5 0.2 இன்டு அது இது எக்ஸு, இது ஒய்னா இங்கே எழுதிடும். ஓகேவா? அப்போ ஒய்க்கு பிளேஸில் என்ன போடணும்? 0.65 போடணும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பிளேஸில் 0.1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ கால்குலேட்டரில் இங்கே y1 கால்குலேட்டரில் இது அப்படியே டைப் பண்ணுங்க. இது அப்படியே ஸோ டைப் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் y1 ஈக்குவல் டு 0.828 கிடைக்கும். 0.828 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட்டர் போடணும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் செய்யணும் போடணும். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது வந்து யூலர் மாடிஃபைடு மெத்தட். ஸோ இன்னொரு கிளாஸில் அடிக்கடி கேட்ட ரொம்ப டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின், இதே யூலர் மாடிஃபைடு மெத்தடில். ஆமாம், அது என்ன கொஸ்டின்ங்கிறத ஒரு சர்ப்ரைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் செய்யலாம், நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.